வணக்கம் மக்களே. க்ரீன் சீட்லெஸ் திராட்சையில் கூலர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் ஒரு பவுலில் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பில் இந்த திராட்சையை ஒரு 10 நிமிஷம் நாம் அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து இதை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். பிளாக் சால்ட்டு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். சாட் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன், சுகர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை, 1/2 இன்ச்சு சைஸில் இஞ்சி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சர்விங் கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்த ஜூஸையும் அதோட சேர்த்துடலாம். இது நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். தேவைன்னா நீங்கள் வடிகட்டிக்கலாம். இப்போ அந்த டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி அல்லது சோடா சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த க்ரீன் சீட்லெஸ் திராட்சையை நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.